இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே அவருடைய வழியை செவ்வைப்படுத்துகிற ஜனங்களாய் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்கள், இயேசுவை அறிந்த அநேக ஜனங்கள், இயேசுவின் வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற அநேக ஜனங்கள் தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற அநேகம் உண்டு. ஆனால் தேவன் வர வேண்டும் என்றால் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் தேவை. ஹல்லேலூயா. யோவான் இயேசுடைய முதல் வருகைக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன். அவன் வழியை செவ்வைப்படுத்தினவன், அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன். ஹல்லேலூயா. ஜனங்களை மனம் திரும்ப பண்ணினவன். ஹல்லேலூயா. அதுவரை ஜனங்கள் அகப்பட்டிருந்த காரியங்களுக்கு எதிர்மறையாய் காரியங்களை பேசினவன். பரலோகத்தின் வழிநடத்தலினால வழிநடத்தப்பட்டவன். மற்றவர்கள் எல்லாரும் ஏதோ ஒன்றினால வழிநடத்தப்பட்டார்கள், பாரம்பரியத்தினால அல்லது தாங்கள் பின்பற்றி வந்த காரியங்களினால, நியாய பிரமாணங்களினால அவர்கள் நடத்தப்பட்டார்கள். ஆனால் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்திக்கொண்டு எப்பொழுதும் ஆவியினால் நிரப்பப்பட்டு பரலோகத்தினால் நடத்தப்படுகிறான். ஏன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுக்கிறார் பூமியில. என்ன ஸ்தானம் தெரியுமா? அவர் வருவதற்கு நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்துவதாய் மாற வேண்டும். யோவான் முதலாவது தன்னை ஆயத்தப்படுத்தினான், 2வது தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. இந்த காலை வெளியில இன்னும் நாமே ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்போமாக இருந்தா ஹல்லேலூயா போதாது. வழியை கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதாய் மாற வேண்டும். நான் சொல்றான், எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒருவன் தேவை. வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் தேவை. இந்த நாட்களில் நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய் மாறுவீர்களாக இருந்தால் ஹல்லேலூயா, அவர் வரும்பொழுது நீங்களும் அவரோடு கூட புறப்பட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு மிகவும் குறைவு. ஹல்லேலூயா. நீங்க வழியை ஆயத்தம் பண்ணுவதாய் மாற வேண்டும். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம். அதுதான் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம். இந்த நாளில் முதலாவது நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம், 2வது தேவனுக்கு வழியை ஹல்லேலூயா ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வழியை ஆயத்தம் படுத்துகிறவர்கள் எழும்பும் வரையில் இன்றைக்கு நீங்கள் எழும்புவீர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடும் ஆண்டவரே, உமக்கு வழியை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக எங்கள் சிந்தைகளை மாற்றும், எங்கள் செயல்களை மாற்றும், எங்கள் வழிகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே.